உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். புனித நீராடும் நதியான பழனி சண்முக நதி ஆறு புனிதம் கெட்டு காணப்படும் அவல நிலை. சுகாதாரமற்ற நிலையில் தொற்று நோய் பரவும் அச்சத்தில் பக்தர்கள். நடவடிக்கை எடுக்காமல் கோமாவில் பழனி நகராட்சி நிர்வாகம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் தை, மாசி, பங்குனி போன்ற மாதங்களில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டும் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வருகை தருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் பழனியில் உள்ள புனித நதிகளான சண்முக நதி, சரவண பொய்கை, இடும்பன் குளம் போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு தான் பழனி முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் பழனி கோவை சாலையில் உள்ளது சண்முக நதி. சண்முக நதி ஆற்றில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் மட்டுமின்றி ஆண்டு முழுவதும் பழனிக்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி புனித நீராடிவிட்டு செல்வது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை, மார்கழி, தை மாதம் ஆகிய 3 மாதங்களுக்கு தொடர்ந்து பழனி கோயிலுக்கு தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார். இந்நிலையில் பழனி சண்முக நதியில் சுற்றியுள்ள கிராமங்களான கலையமுத்தூர், அழகாபுரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை சண்முக ஆற்றின் கரையோரத்தில் கொட்டப்படுவதாலும் அதேபோல் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளிலிருந்து மீன் இறைச்சி, கோழி கழிவுகள், மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சிகளை விற்பனை செய்த கழிவுகளை ஆற்றில் மூட்டை மூட்டையாக கொட்டி செல்வதால் புனித நதியான சண்முக நதி ஆறு புனிதம் கெட்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கொட்டப்படும் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக பாலத்தில் இருந்து கொட்டி செல்வதால் இதிலிருந்து துர்நாற்றம் வீசி அது மட்டுமல்லாமல் தொற்று நோய்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சுகாதார மற்றும் மிகவும் மோசமான நிலையில் சண்முகா நதி காணப்படுகிறது. ஆகவே பக்தர்கள் நலன் கருதி உடனடியாக பழனி நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து புனிதம் கெட்டு காணப்படும் சண்முக நதி புனித நதியாக தூய்மை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத சண்முகா நதி கரையோரம் இறைச்சி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது பழனி நகராட்சி நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் பழனி நகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாட்டை. ரிப்போர்ட்டர் விசன் செய்திக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.
பழனி தாலுக்கா சமூநதி பக்கத்தில் வந்து நதி பக்கத்தில் பழைய குப்பைகள்லாம் கொண்டு வந்து பஞ்சாயத்தில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. கொட்டினால சமூநதிக்குள்ளே கழிவு தண்ணி பூரா போனனால பக்தர்கள் குளிக்க முடியாமல் வாடகைகள் அடிச்சுட்டு பறவைக பீடிகளை குடிச்சிட்டு சிகரெட்டுகளை குடிச்சிட்டு போட்டுறனால தீ பிடிச்சி ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களுக்கு பொல்யூஷன் ப்ராப்ளம் பாதிப்புகள் ரொம்ப ஆகுது. அதனால் பார்த்து மாவட்ட அதிகாரிகள் இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து செஞ்சால் நல்லபடியாக இருக்கும். பேர் ஞானவேல் காக்கலை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நம்ம சண்முக நதி இருக்குல்ல, சண்முக நதியிலேருந்து மேற்கு கரை வந்து நம்ம சிவன் கோயில் இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா கழிவு ஃபுல்லாக வந்து மீன் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து சிக்கன் வேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு பீஃபு அதெல்லாம் வேஸ்ட்லாம் இங்கே கொட்டுறாங்க. அந்த ஸ்மெல் இருக்கிறனால நிறைய பேர் உள்ளே வர்றதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வெறிநாய்கள்லாம் அதிகமாகிடுச்சுனே. அந்த இதில் வந்து ஒரு 2-3 பேர்த்த கடிச்சு வச்சிருச்சு. நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம் பஞ்சாயத்தில், அந்த எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யாராவது வர்றவங்க மர்ம நபர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தீயை பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. போகும்போது என்னென்னா மார்னிங்கில் பிரச்சனை இல்லைண்ணே, ஈவினிங் டயத்தில் வந்து வண்டியில் போகிறவங்க வர்றவங்க ரன்னிங்கில் ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேர் இந்த முக்கிலே கீழே வந்து நிறைய பேருக்கு உயிர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதை சொன்னால் அதுவும் செய்ய மாட்டாங்க. இங்கே வந்து கொட்டுறவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம், இங்கே பாருங்கள் முள் ஃபுல்லாக வெட்டி கூட போட்டிருப்போம், இங்கே கொட்ட வேணாம் அப்படிங்கிறக்காக. அப்படி இருந்தும் அந்த முள்ளு மேலே டிராக்டர் விட்டு ஏற்றி கொட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சண்முக நதி ஆற்றுக்குள்ளேயுமே நிறையா போட்டு வச்சுருக்காங்க இந்த வேஸ்ட்டு எல்லாமே. அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா கழிவுகள் எல்லாமே அங்கே தானே அதிகமாக போட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதிகமாக போட்டு வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் போய் சொன்னாலுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கலண்ணே, இப்போ வரைக்குமே எடுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குண்ணே. இந்த பஞ்சாயத்து அது அழகாபுரி பஞ்சாயத்து தானே. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அடைச்சி வச்சிருந்துச்சு. நான் அப்பயுமே சொன்னதுக்கு நான் வச்சு தள்ளி தரேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுவுமே செய்யல. தைப்பூசம் கூட்டம் வரும்போது நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காக நம்ம இப்போ தள்ளி வச்சுருக்குதுண்ணே. அவங்க எதுவுமே செய்யறதில்ல. போய் சொன்னாவே தம்பி நான் அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைண்ணே. அண்ணா என் பேர் வந்து கஜேந்திரன். நான் இந்த சிவன் கோயிலில் வந்து பூசாரியாக வேலை செய்கிறேன்.